அரசு இயந்திரம் ஒரு சரியான ஒரு திட்டமிடல் இல்லை அப்படின்றத என்னுடைய குற்றச்சாட்டு. உங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய இந்த அடிப்படை கட்டமைப்பு இருக்குங்களா, இது இந்தியாவிலேயே மிகச்சிறந்த ஒரு நிர்வாக கட்டமைப்பு உள்ள ஒரு தமிழர் தேசம் நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம். இங்க இருக்கிற வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை, மின்சார வாரியம், காவல்துறை போன்ற இந்த துறைகள் தான் பெரும்பாலும் இதுக்கு பயன்படுத்தப்படுது. இந்த மாதிரி இயற்கை பேரிடர், புயல், வெள்ளத்தும் நான் என்ன அரசுக்கு ஆலோசனையை சட்டமன்றத்தில் சொல்ல வந்ததும் ஊடக பத்திரிகை நண்பர்கள் மூலமாக சொல்ல விரும்புவது இந்த அரசுக்கு என்ன, இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் இல்லை அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் தலைமையில் இல்லது பொறுப்பாக நியமன அமைச்சர்கள் தலைமையில் இவர்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து இந்த 550 குடும்பத்தையும் இந்த மழை வெள்ளத்தில் அவங்க உடைமைகள் பொருட்கள் வீணா போகாதவனா அது பாதுகாப்பான இடத்துல எடுத்து வச்சுட்டு அவங்கள உயிரோட பத்திரமா மீட்டு கொண்டு போய் மேடான பகுதிகளில் அங்கே இருக்கிற பள்ளிகளில் அல்லது திருமண மண்டபங்களில் இல்லை அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பெரிய வீடுகளில் பாதுகாப்பாக தங்க வைக்கிறதுக்கான பணிகளை நான் சொன்ன இத்தனை துறைகளும் சேர்ந்து திட்டமிட்டு இந்த பணிகளை நம்ம செய்திருந்தா தமிழ்நாட்டில் எங்கேயுமே எந்த மக்களும் வீட்டில் இருந்த கட்டிய புடையோடு நான் கை குழந்தையோட வந்துட்டேன், வெளியில் உயிரை காப்பாற்றிக்கிட்டு என் வீட்டில் இருந்த பொருள் போச்சு, என் வீட்டில் இருந்த ஆடு மாடு போச்சு, கோழி போச்சு, பூனை போச்சு, நான் அன்பா வளர்த்த நாய் வெள்ளத்தில் அடித்து போய் செத்து போச்சு அப்படின்ற குரல்கள் எங்கேயும் ஒலிக்காது.